கைஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2023 மாடல். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட் லீக் கம்ப்ளைண்ட் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கூலண்ட் லீக் இருந்தது. டாப் ஹோஸில் லீக் இருக்கா செக் பண்ணோம். டாப் ஹோஸில் லீக் இல்லை. ஆனால் கூலண்ட்டோட லீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பிளாக் டம்மியில் தான் லீக்கு. இப்போது நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ட்ரையில் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா காமன் ட்ரையில் ரிமூவ் பண்ணால் தான் இந்த சிஆர்டி பம்புக்கு உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் லீக் இருக்குது. இப்போ நான் காமன் ட்ரையில் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜின் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்மி வரும். இந்த டம்மி அதே டம்மி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடாக இருக்குது. இந்த சைடில் அந்த டம்மியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டம்மியில் தான் ஃபுல்லாக லீக் ஆகுது கூலண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எம்சியில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதை நீங்கள் திருப்பி அடிக்கணும்னா இந்த இன்ஜினை இறக்குனா தான் பண்ண முடியும். இல்லைனா ஃபியூல் பம்பு, ஆல்டர்னேட்டர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் இதோட டம்மியை அடிக்க முடியும். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக அடிக்க முடியாது. இதனால் இந்த டம்மியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலண்ட் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்மியில் எம்சியில் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மிலேயே நான் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏதாவது லீக் இருந்ததுன்னா நம்ம திருப்பி இந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஒர்க்கு ஃபியூல் பம்பை நம்ம பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்மி அடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த டம்மி வந்து உள்ளே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கிறதுனால அதை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை ரிமூவ் பண்ணால் தான் அடிக்க முடியும். ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரிமூவ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் நான் இப்போதைக்கு எம்சியில் வச்சு தான் நான் டம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமன் ட்ரையில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜெக்டர் ஒரு பாஸ் இன்ஜெக்டர்னால இதில் ஏர் ப்ளீட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. சாதா எல்லா வண்டியும் பண்ணுற மாதிரி தான் ஏர் ப்ளீட் பண்ணிக்கலாம்.